வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒரு சில மாதங்களில் பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்ற தகவலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். மேலும் பல்வேறு தகவல்கள். நாகர்கோவில் மண்டலத்தில் 23 புதிய பேருந்து சேவை தொடக்கம். அரசு போக்குவரத்து கழகம் நாகர்கோவில் மண்டலம் சார்பில் 23 புதிய பேருந்து சேவை தொடக்க விழா மார்த்தாண்டம் பேருந்து நிலையத்தில் சனிக்கிழமை நடைபெற்றது. ஆட்சியர் PN ஸ்ரீதர் தலைமை வகித்தார். கன்னியாகுமரி MP விஜயவசந்த், MLAக்கள் தாரகை, கட்பட், விலவங்கோடு, JG பிரின்ஸ், குளச்சல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அமைச்சர்கள் SS சிவசங்கர் போக்குவரத்துத்துறை, மனோ தங்கராஜ் பால்வளத்துறை ஆகியோர் பங்கேற்று குளச்சல், திண்டுக்கல், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், நாகர்கோவில், தஞ்சாவூர், கன்னியாகுமரி, வேளாங்கண்ணி, களியக்காவிளை, கன்னியாகுமரி, குலசேகரம், குளச்சல், மார்த்தாண்டம், சிவலோகம் வழித்தடங்களில் 23 புதிய பேருந்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பின்னர் அமைச்சர் சிவசங்கர் கூறியது, தமிழகத்தில் பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து 7200 புதிய பேருந்துகள் வாங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. முதற்கட்டமாக மக்களவைத் தேர்தலுக்கு முன் 1000 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. நிதியாண்டில் 302 புதிய பேருந்துகள் திருநெல்வேலி போக்குவரத்து கழகத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் 136 பேருந்துகள் நாகர்கோவில் மண்டலத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அவற்றில் 23 புதிய பேருந்துகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன. திருநெல்வேலி போக்குவரத்து கழகத்தில் இயக்கப்படும் 816 நகர பேருந்துகளில் 660 பேருந்துகள் மகளிர் விடியல் பேருந்துகளாக இயக்கப்படுகின்றன. அவற்றில் நாள்தோறும் சுமார் 2,89,000 பேர் நாகர்கோவில் மண்டல பேருந்துகள் மூலம் பயனடைகின்றனர். அவ்வகையில் நாள்தோறும் 73% அதிகமான பெண்கள் கட்டணமின்றி பயணம் செய்கின்றனர் என்றார் அவர். போக்குவரத்து கழக திருநெல்வேலி மேலாண்மை இயக்குனர் இளங்கோவன், நாகர்கோவில் மண்டல பொது மேலாளர் மெர்லின் ஜெயந்தி, துணை மேலாளர் ஜெரோலின் லிஸ்பன் சிங், குளித்துறை நகர்மன்ற தலைவர் பொன் ஆசைத்தம்பி, முன்னாள் அமைச்சர் N சுரேஷ்ராஜன், மேல்புறம் வட்டார காங்கிரஸ் தலைவர் EG ரவிசங்கர் உள்பட்ட பலர் பங்கேற்றனர். பின்னர் 2 மாதங்களில் பணியிடங்கள் நிரப்பதற்கான வழி ஏற்படுத்தப்படும் என்ற தகவலையும் கூறியுள்ளார். இதே போன்ற TNSTC டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.